Hello everyone, welcome to JRTS. இந்த வீடியோவில் நம்ம வைகா S11 ஃப்ளஷ் டிரான்ஸ்மிட்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது மாடல் பார்த்தீங்கன்னா S11 வரும். 2 wire டிரான்ஸ்மிட்டர் இது 3 wireலையும் அவைலபிள் இருக்குது. ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும். இன்புட் வந்து 10 to 30 volt. இப்போ நம்ம வந்து இதோட ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அது மேலே இருக்க அந்த கனெக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு அதில் 4 கனெக்ஷன்ஸ் இருக்கும். 1 2 3 4 அப்படின்னு நமக்கு நம்பர் போட்டிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 wire டிரான்ஸ்மிட்டர். அவுட்புட் பார்த்திங்கன்னா இது வந்து 4 to 20 milliamps. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதில் 1 2லையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ 1 and 2 எது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம 1 and 2 ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா 1ல் வந்து நம்ம சப்ளையோட பாசிட்டிவ் கொடுக்கணும், 2ல் வந்து சிக்னல். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் பண்ணணும். 1ல் வந்து பாசிட்டிவ், சப்ளையோட பாசிட்டிவ். ஸோ 2ல் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிள் லூப் கேலிப்ரேட்டர் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்மளால் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டருக்கு தேவையான சப்ளையை வந்து ஃபீட் பண்ண முடியும், சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணவும் முடியும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டரோட இன்புட் என்னென்னு பார்த்திங்கன்னா டிசி 10 to 30 volt நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா 4 to 20 milliamps. இப்போ என்னோட டிரான்ஸ்மிட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 100 bar. ஸோ நம்ம சேஃபர் சைடுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம கனெக்டரை வந்து சேஃபாகவே ஹேண்டில் பண்ணலாம். ஒயரிங் ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டின் கனெக்ஷன். இதிலே வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ், M12 கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூவை. ஸோ இப்போ நம்ம எதுவும் ப்ரெஷர் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு சப்ளை கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 4 milliamps வரணும். ஸோ இப்போ என்னோடய போர்ட்டபிள் லூப் கேலிப்ரேட்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்மிட்டருக்கு தேவையான இன்புட் சப்ளை நான் ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் டிரான்ஸ்மிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லூப் அதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 24 volt லூப் அப்ளை பண்ணும்போது டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வித்தவுட் எனி ப்ரெஷரில் வந்து அது நமக்கு 3.98, ஸோ அதாவது 4 milliamps நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மில்லியாம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 milliampsனால் 0 bar, 20 milliamps அப்படின்னா நமக்கு 100 bar வரும், 12 milliamps அப்படின்னா 50 bar நமக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.